ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் கிளாஸஸ்லாம் வந்து அந்த பேக்கேஜுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு பூலியன் ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் பார்த்துருந்தோம். அது வந்து மல்டிபிள் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அதுவும் எப்போவுமே பூலியன் ரிசல்ட்டை தான் தரும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் தர பூலியன் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னாக கோடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ஒரு பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். இஃப்பு ப்ராக்கெட்டில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துடணும். ஏதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனு, இல்லைனா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்துடணும். அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷனுக்கு கோடு வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இஃப்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18. இது வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்து ரன் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கோடு ரன் ஆகாது. அதுக்கு அடுத்து வர கோடு இது மட்டும் ரன் ஆகி ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ப்ரோக்ராம் எண்டட்னு வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஏஜ் வந்து 17ன்னு கொடுத்துருந்தோம். ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்தால் தான் இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து நான் 19ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டு இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 31 அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஃப்க்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு கண்டிஷனை கொடுத்துட்றேன். டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 30ன்னு. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் வந்து டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 31 கொடுத்துருக்கனால இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ப்ரோக்ராமில் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் அ ஹாட் டே அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 29ன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதனால் இட் இஸ் நாட் வெரி ஹாட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்சிஃப் பற்றி பார்ப்போம். மல்டிபிள் கண்டிஷன்ஸை டாப் டு பாட்டம் செக் பண்ணி எந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருக்கோ அதோட பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எல்சிஃப் லேடரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த இஃப்பில் இருக்க கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 அது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 70 செக் பண்ணோம். அது ட்ரூ ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 செக் பண்ணும். அது ட்ரூ ஆச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது எதுவுமே ட்ரூவாக இல்லைன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதான் வந்து எல்சிஃப் லேடரோட சின்டாக்ஸ். ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கும், அப்புறம் நம்ம எத்தனை எல்சிஃப் வேணால் ஸ்டாக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கடைசியில் எல்ஸ் போட்டு முடிச்சிடணும். கோடை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 வந்து ஃபால்ஸு. ஸோ இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 70 வந்து ட்ரூ. ஸோ இந்த கோடு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் டேரெக்டாக இந்த ப்ரோக்ராம் எண்டடுக்கு வந்துடும். மற்ற கண்டிஷன்ஸும் ட்ரூ தான், பட் ஃபஸ்ட்டு ட்ரூ கண்டிஷனை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். மீதி எந்த கோடும் எக்ஸிக்யூட் பண்ணாது.
ஜாவால வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட பிளாக் ஆஃப் கோடில் வந்து ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பிளாக்குக்குள்ளே இன்னொரு இஃப் ஆட் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு இஃப் எல்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா எல்ஸ் இஃப் லேடரை கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா எல்ஸ் பிளாக்குக்குள்ளே இன்னொரு எல்ஸ் இஃப் ஆட் பண்ணலாம், ஒரு இஃப் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வேணால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நெஸ்ட் பண்ணிக்கலாம். இது பேர் தான் வந்து நெஸ்டிங்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நெஸ்டிங்கை வந்து நம்ம கோடில் பார்ப்போம். நான் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 85 அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிட்டட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு ஒரு வேரியபிள். அப்புறம் அட்டண்டன்ஸ் குட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு ஒரு வேரியபிள். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஸ்கோர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 செக் பண்ணோம். இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக் ஆஃப் கோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் எல்ஸ் இருக்குது. இந்த இஃப்க்கு இது வந்து எல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதுலேயும் வந்து ஒரு இஃப் எல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பிளாக் போய் இது பிரிண்ட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ வந்து ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃபுக்குள்ளே வரும். ப்ராஜெக்ட் சப்மிட்டடும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃபுக்குள்ளே வரும். அட்டண்டன்ஸும் குட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் பாஸ் த கோர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். அப்படி அட்டண்டன்ஸ் வந்து குட்டாக இல்லைன்னா இம்ப்ரூவ் அட்டண்டன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை ஸ்டூடெண்ட் வந்து கிரேட்டர் தென் 50 எடுத்துட்டான், ஆனால் ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னா இந்த இஃப் பிளாக்குக்குள்ளேயே போகாது. டைரெக்டாக இந்த எல்ஸ் பிளாக்குக்குள்ளே வந்து சப்மிட் ப்ராஜெக்ட் டு பாஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஒருவேளை ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 எடுக்கவே இல்லை, அதுவே ஃபால்ஸாக இருக்குன்னா இந்த ஃபுல் இஃப் பிளாக்குமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. டைரெக்டாக இந்த எல்ஸ் பிளாக்குக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் ஃபெயில் த கோர்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் பாஸ் த கோர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50யும் ட்ரூவு, ப்ராஜெக்ட் சப்மிட்டடும் ட்ரூவு, அட்டண்டன்ஸ் குட்டும் ட்ரூ. அதனால் ஸ்டூடெண்ட் பாஸ் த கோர்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஒருவேளை அட்டண்டன்ஸ் மட்டும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ் அட்டண்டன்ஸ் அப்படின்னு வரும். ஒருவேளை ப்ராஜெக்ட் சப்மிட்டடே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சப்மிட் ப்ராஜெக்ட் டு பாஸ் அப்படின்னு வரும். ஒருவேளை நம்ம ஸ்கோரே வந்து 50க்கு கீழே எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான், ஸ்டூடெண்ட் ஃபெயில் த கோர்ஸ் அப்படின்னு வரும். நான் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கோடிங் சேலஞ்சு. ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு வச்சு ஒரு சேலஞ்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேலன்ஸை வந்து இன்புட் வாங்கிக்கோங்க. பேலன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1000னா யூ கேன் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் ஏடிஎம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் சேலஞ்சு. இதில் வந்து காரோட ஸ்பீடை வந்து இன்புட் வாங்கிக்கோங்க. காரோட ஸ்பீடு வந்து கிரேட்டர் தேன் 80 இருந்துச்சுன்னா ஓவர் ஸ்பீடிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுங்க, இல்லைனா டிரைவிங் சேஃப்லி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப் லேடர் சேலஞ்சு. யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கிக்கோங்க. அவங்கள வந்து வெறும் 1 to 7 ரேஞ்சில் இன்புட் தர சொல்லுங்கள். அவங்க வந்து 1 தந்தாங்கன்னா மண்டேன்னு பிரிண்ட் பண்ணோம், 2 தந்தாங்கன்னா டியூஸ்டேன்னு பிரிண்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு ஒவ்வொரு டேவை பிரிண்ட் பண்ணோம். ஒருவேளை அந்த ரேஞ்சை தாண்டி வேறு ஏதாவது இன்வேலிட் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இன்வேலிட் டே அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் சேலஞ்சு. இதில் வந்து ஏஜை வந்து இன்புட் வாங்கிக்கோங்க, டிக்கெட்டை வந்து இன்புட் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 13 செக் பண்ணுங்கள். அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்கணும். அந்த இஃப் கண்டிஷனில் நீங்கள் வந்து ஹேஸ் டிக்கெட் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுங்கள். ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூ கேன் வாட்ச் த மூவி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுங்க. அப்படி ட்ரூவாக இல்லைனா யூ கேன் நாட் வாட்ச் த மூவி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.